வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி ஆதார் வேலைக்கான 2ஆம் கட்டு தேர்வான தன்னார்வலர்களின் பெயர் பட்டியல் மாவட்ட வாரியாக அனுப்பிட்டுருக்காங்க. நம்மளோட சேட் குரூப்பில் தன்னார்வலர்கள் அந்த லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு செகண்ட் லிஸ்ட்டில். ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்காம இருக்குது. ஃபஸ்ட் லிஸ்ட்லேயும் கிடைக்கல, செகண்ட் லிஸ்ட்லேயும் கிடைக்கல. ஸோ தேர்ட் லிஸ்ட்டு வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒன்றியத்தில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, எவ்வளோ தன்னார்வலர்கள் தேவைப்படுறாங்க, 2 பேரா இல்லை 3 பேரா 4 பேரா அப்படிங்கிறத கோஆர்டினேட்டர் சார் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூலோட எண்ணிக்கை அதிகமாக இருக்க பட்சத்தில், ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்க பட்சத்தில் தன்னார்வலர்களும் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஸோ தேவையை பொறுத்து தான் வாலண்டியர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள், வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு கவலைப்படாதீங்க. வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த மெயில் வந்து எதை பேஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது கரெக்டாக வந்து தெரியல. அதாவது அவங்க டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்களா, கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எதை வச்சு அவங்க முடிவு பண்ணி மெயில் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது ஓப்பனாக வந்து யாரும் வந்து சொல்லலை. எனக்கு இந்த ஆதார் ஒர்க்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் நிறையா படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் டிகிரி படிச்சிருக்கேன். நிறையா வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு மெயில் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதைத்தான் நானும் வந்து சொல்கிறேன். எதை பேஸ் பண்ணி அவங்க மெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னு தெரில. வந்தால் சந்தோஷம், இல்லை அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு வரும், அதை பயன்படுத்திக்குவோம். யாரும் வந்து கவலைப்படாதீங்க. இப்போ இந்த ஆதார் ஒர்க்குக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9400 ரூபான்னு வந்து நம்ம தன்னார்வலர் மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. இந்த சேலரி ஃபிக்ஸ்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரிக்கும் ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும்போது சேலரியும் வந்து அதிகமாகும். ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் சேலரியும் வந்து குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வேலைக்கு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் அலையிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டில் வாய்ப்பு கிடைச்சிருந்தது அப்படின்னா அடுத்த கட்ட தேர்வை முடித்து ட்ரைனிங் முடித்து தேர்வாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே வரல, செகண்ட் லிஸ்ட்லேயே என் நேம் வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. 3ஆம் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. பட் அது கன்ஃபார்ம் கிடையாது. வந்தால் பயன்படுத்திக்கோங்க, வரலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு ஒன்றியத்துக்கு தேவையான தன்னார்வலர்கள் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட வாய்ப்பை தன்னார்வலருக்கு கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த ஒன்றியங்களுக்கு ஆட்கள் வந்து இன்னும் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத கோஆர்டினேட்டர் சார் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. தேர்ட் லிஸ்ட்டு வரும்னு சொன்னீங்களே, என்ன காணோம் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அந்த மாதிரி அறிவிப்பு வந்து தன்னார்வலர்கள் தகவல் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக ஜூன் மாதத்துலேருந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை மூலமாக கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் வருது அப்படின்னா அதை பற்றின அறிவிப்பு வந்த உடனே, இல்லை அதை பற்றின ஒரு குட்டி தகவல் கிடைச்சா கூட நான் உடனே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தன்னார்வலர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, யாராவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் லீவில் ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி முடிக்க பாருங்கள். ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து பயன்படுற மாதிரி இருக்கும். சப்போஸ் பயன்படலைன்னா கூட பிற்காலத்தில் ஏதாச்சும் ஒரு உதவியாக கூட அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பயன்படலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.